ராணிப்பேட்டையில் குடும்ப சண்டையில் மருமகனுக்கு கத்திவிட்டு மாமனாரின் வெறி செயல். குடும்ப தகராறில் மனைவியின் செல்போனை கணவர் உடைத்த ஆத்திரத்தில் மாமனார் தனது மருமகனை கத்தியால் வெட்டிய சம்பவம் ராணிப்பேட்டை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ராணிப்பேட்டை முத்துக்கடை அடுத்த ஆட்டோ நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேஷ். இவரது மனைவி வள்ளி. இவர்களுக்கு திருமணமாகி 7 வயதில் ஒரு பெண் குழந்தையும் 5 வயதில் ஒரு ஆண் குழந்தையும் உள்ளனர். ராஜேஷின் சொந்த ஊர் பணப்பாக்கம் அடுத்த எஸ்குளத்தூர் என்றாலும் திருமணத்திற்கு பிறகு மாமனார் வசிக்கும் ஆட்டோ நகரிலேயே குடியேறி கூலி வேலை செய்து வந்துள்ளார். மனைவி வள்ளி அருகில் உள்ள ஷூ கம்பெனி ஒன்றில் வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் வள்ளி தனது செல்போனில் நீண்ட நேரமாக ஒருவிடம் பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் சந்தேகமடைந்த ராஜேஷ் யாருடன் பேசுகிறார் என வள்ளியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். தகராறு முற்றவே ஆத்திரமடைந்த ராஜேஷ் வள்ளியின் செல்போனை பறித்து ஆவேசமாக தரையில் போட்டு உடைத்துள்ளார். செல்போன் உடைந்ததால் கணவன் மனைவி இடையே வாய் தகராறு முற்றியது. சத்தம் கேட்டு ஓடி வந்த வள்ளியின் தந்தை குமார் தனது மகளுக்கு ஆதரவாக சண்டையில் குதித்தார். வார்த்தை வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆத்திரத்தை கட்டுப்படுத்த முடியாத மாமனார் குமார் மருமகன் ராஜேஷை கைகளால் சராமாரியாக தாக்கியதோடு மட்டுமின்றி மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து அவரது தலையிலேயே பயங்கரமாக வெட்டியுள்ளார். மாமனார் வெட்டியதில் ரத்த வெள்ளத்தில் சேர்ந்த ராஜேஷ் உயிருக்கு பயந்து அங்கிருந்து தப்பித்து வேலூரில் உள்ள தனது சகோதரி வீட்டுக்கு ஓடியுள்ளார். பின்னர் அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட சந்தேக புயல் மாமனார் கத்தியை தூக்கும் அளவிற்கு சென்று வெட்டுக்குத்தில் முடிந்த விவகாரம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி உள்ளது. இச்சம்பவம் குறித்து ராணிப்பேட்டை நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால நானு அந்த ரத்தத்தோட அடக்குமுறை ஜிஹெச்ல போய் அட்மிட் ஆயிட்டேன். நான் மாமியார் வீட்டுல தான் சார் இருக்கிறேன். அது எந்த வயசையும் அவரு எனக்கு ஒய்ஃபு சண்டை வந்தார். இது நடுவில் அவர் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வந்து குச்சி தள்ளி என்ன இது பண்ணிட்டாரு சார். அவர் என்ன தள்ளி விட்டா நானே தள்ளி விட்டது நான் ஃபர்ஸ்ட் நான் கீழே வந்தேன். மாமனார் வந்து விலைக்கு விட்டுறாரு. நீ ஏன் விலைக்கு விடுறன்னு ஒன்னும் சொல்லிக்கிறான். இது ஆந்த மன்னர் சந்திக்கு அது ஆந்த மன்னர்கிட்ட பேசியிருந்தா பிரச்சனை இல்லை. மாமனார் வந்து வெட்டினதான் தப்பு. ஆமா, அவர் வந்து வெட்டினதான் தப்பு. குமார் 1000 ரூபாய் பேச வீட்டுக்காரர் பேசுனதா இருக்கட்டும். நீ 1000 ரூபாய் சொல்லு. நீ 1000 பேசட்டும். ஒரு அடி வச்சதா இருக்கட்டும். இது மாமனார் வந்து தள்ளிட கூடாது. குமார், அவர் பேர் குமார், என் பேர் ராஜேஷ். இங்க ஆட்டோ நகர் சீனிவாஸ் மட்டும் எதிரில் சார். வள்ளி யாரும் வரல சார். இன்னும் ஒரு வார்த்தை என்னாச்சு ஏதாச்சும் வந்து கேட்கல. இந்த குழந்தை தூக்கின்னு வராங்க. இந்த ரத்த காயத்தோட வராங்க. இந்த ரத்த காயத்தோட வராங்க. குழந்தை தூக்கின்னு வராங்களா ரிட்டர்ன் போன் பண்ணிவிட என்னன்னு கேட்கல. அந்த குழந்தை சொல்லுது எதோட வச்சாங்கன்னா தாத்தா கத்தியில வெட்டிட்டாங்க அத்தை அப்படின்னு சொல்ல